காய்ஸ், ஒருத்தன் தன்னோட அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அப்படின்னு மொத்தம் 6 பேர்த்த கொலை பண்ணிடுறான். இந்த நியூஸ் போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் அங்கே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. போலீஸோட விசாரணையில எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அந்த வாய்ஸ் சொல்லி தான் நான் இதெல்லாமே பண்ணேன் அப்படிங்கிறான். இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு புதுசாக ஒரு ஃபேமிலி கூடி வராங்க. அவங்களுக்கும் ரொம்ப மோசமாக பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துக்கோங்க. நான் உங்கள் ஆசாத். இது காய்ஸ், நியூயார்க்லேருந்து ஒரு 30 மைல் தூரத்தில் ஒரு சின்ன ஒரு கிராமம் இருக்குது. அதுதான் இந்த அமிட்டில் கிராமம். இந்த கிராமத்தில் தான் அந்த வீடுமே இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்க எல்லா வீடை போல தான் இதுவுமே இருந்துச்சு. இந்த வீட்டில் டிஃபோ அப்படிங்கிறவரோட ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. அவரோட ஒய்ஃபு, அது போக 5 குழந்தைங்க, மொத்தம் 7 பேர் இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. 1974 ஒரு நாள் நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது டிஃபோவோட 23 வயசு மகன் ரொனால்டு அவர் ரூம்லேருந்து எழுந்திரிச்சு அவர் வீட்டில் இருக்கிற ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு எல்லா ரூமுக்குமே போய் சுட்டு கொலை பண்ணிடுறாரு. தன்னோட அப்பா அம்மா அப்புறம் கூட பிறந்தவங்க அப்படின்னு மொத்தம் 6 பேர்த்த அந்த இடத்துல அவர் சுட்டு கொலை பண்ணிடுறாரு. இந்த நியூஸ் போலீஸுக்கு தெரிஞ்சு அங்கே உடனே வந்து அவரை அரெஸ்ட்டும் பண்ணிட்டு போயிடுறாங்க. இருந்துச்சு, எதுக்காக தன்னோட ஃபேமிலியை அவரே கொல்லணும், தன்னோட அப்பா அம்மாவை எதுக்காக கொல்லணும், தன்னை கூட பிறந்தவங்களை எதுக்காக கொல்லணும்? ஆனால் போலீஸ் விசாரணையில் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் விசாரணையில் அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அந்த வாய்ஸ் சொல்லி தான் நான் இதெல்லாமே பண்ணேன், அந்த வாய்ஸ் கேட்கும்போது தான் நானாகவே இருக்கிறது இல்லை, என்னை அதை தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. போலீஸ் டவுட் பட்டு இவ ஒரு வேளை தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்கிறானோ அப்படின்னு இந்த நம்ம படத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்லாம் இருக்கும்ல, அதை வச்சு செக் பண்ணியிருக்காங்க. அதில் இவர் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்திருக்கு. இருந்தாலும் கொலை பண்ணது இவர் தானே அப்படின்னு 6 ஆயுள் தண்டனைகள் இவருக்கு கிடைக்கிது. இவரை சிறைக்கும் அனுப்பி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பகுதியில் அந்த வீடு மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக பயத்தையும் பேசும் பொருளாகவும் மாறுது. ஏன்னா 6 கொலை நடந்த வீடு இல்லையா, அதனால இந்த வீட்டுக்கு யாருமே வரவும் மாட்டேங்கிறாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் கூட யாரும் வர மாட்டேங்கிறாங்க. வீட்டை பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த வீடு பாலடைஞ்ச வீடாக ரொம்ப பயங்கரமாக மாறி போகுது. இதுக்கப்புறம் 1975 அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த வீட்டை ஏலத்துக்கு விடுறாங்க. அப்படி ஏலத்துக்கு விடும்போது லட்ஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப கம்மியான காசுக்கு அந்த வீட்டை வாங்கிடுறாரு. அந்த வீட்டில் அவரோட மனைவி 2 பசங்களும் இருக்காங்க. எப்படியோ ஒரு பெரிய வீட்டை ரொம்ப காசு கம்மியாக வாங்கிட்டோம், இப்போ நம்ம லைஃப் செட்டில் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தா அவருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. அது ஏன்னு கேட்டால், அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து அவங்கள யாரோ கண்காணிக்கிற மாதிரியும் அவங்களுக்கு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியுமே இருந்திருக்கு. ஒரு நாள் அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற செவரில் ஏதோ பிசுப்பாக ஒரு விஷயம் வெளியேறதை பார்க்குறாரு. அதை பார்த்து இது என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க சமயத்தில் அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பன்றிகள் நின்று அவருக்கு மேலே, அவர் நிற்கிறதுக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமையே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாரு. இவரும் திரும்பி அந்த பன்றி பக்கத்தில் போய் பார்க்கும்போது அதோட கண்ணு ரொம்ப சவப்பாக இருக்குது. இவர் நம்ம வரும்போது இது இல்லையே, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு அங்கேருந்து பயந்து வீட்டுக்கே வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு நாள் நடக்க ஆரம்பிக்குது. ஏதாவது வீட்டு முன்னாடி ஒன்று செத்து கிடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் விட ரொம்ப பெருசாக ஒரு நாள் நைட் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே அவருக்கு முழிப்பு வந்துடுது. அப்படி முழிச்சு பக்கத்தில் இப்படி பார்க்கும்போது தன்னோட ஒய்ஃப் பக்கத்தில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள காணோம், எங்கடா போனோம் அப்படின்னு இப்படி பார்க்கும்போது அவர் ஒய்ஃப் மேலே அந்தரத்தில் பறந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அவர் பெட்லேருந்து பதறி போய் எந்திரிச்சு பார்க்குறாரு. திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கினபடியே அப்படியே கீழே இறங்கி படுத்து எப்பயும் போல நார்மலாக தூங்கிடுறாங்க. இதே மாதிரியே மார்னிங் 3:15 ஒவ்வொரு நாளுமே கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கு. ரொனால்டோ தன்னோட குடும்பத்தை கொன்னதும் இதே 3:15 தான். ஒவ்வொரு நாளுமே அவங்க வீட்டில் என்ன வேலை செய்வாங்களோ அதை தூக்கத்திலேயே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் அப்படின்னு லக்ஸ் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பயந்து ரொம்ப குழப்பமான லக்ஸ் பாரதியார் சர்ச்சு ஃபாதரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவர்கிட்ட எல்லாமே சொல்கிறாரு. சொல்லி அவரும் சர்ச்சு ஃபாதரும் கவலைப்படாதீங்க, இது எல்லாமே சரியாயிடும், நான் ஒரு ப்ரேயர் மாதிரி பண்ணுறேன், பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு
லக்ஸ் கூடயே அவரோட வீட்டுக்கும் வராரு. வீட்டுக்கு வந்து இவளை ஓதிட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு சத்தம் ரொம்ப ஆக்ரோஷமா கேக்குது அப்படின்னு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஃபாதர் முதல் கொண்டு அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த பகுதியில அவர் வீட்டுல நடந்தது, அவர் மனைவி அந்தரத்துல பறந்தது, பன்றிகள் அவர் வீட்டை பார்த்து நின்னது அப்படின்னு மக்கள் மத்தியில அதிகமா பேசப்படுறது, நிறைய பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. லக்ஸ் அந்த வீட்டை வாங்கி 28வது நாளே அந்த வீட்டை காலியும் செஞ்சிடுறாரு. அவங்க அப்படி வீடை காலி பண்ண கொஞ்ச நாள்லயே லக்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட மனைவியும் கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுறாங்க, அதுவும் மர்மமான முறையில. இதுக்கப்புறம் ஒரு ரிப்போர்ட்டர் அவங்க சந்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவங்க இறந்துருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொனால்டோவை மீட் பண்ணி அந்த வீட்டில் அவங்களுக்கு என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டிருக்காரு. நான் இப்போ என்னால் எதையும் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நீங்கள் வேணால் லக்ஸோட பையன் டேனியல்கிட்ட கேட்டு பாருங்க, அவருக்கு தான் 28 நாள் அந்த வீட்டில் இருந்த அனுபவம் இருக்குது. அவங்க அப்பா அம்மாவை வேற இறந்து போயிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் டேனியலை போய் மீட் பண்ணும்போது அந்த வீடு ரொம்ப மோசமான வீடு, என்னை ரொம்ப பயன்படுத்துச்சு, எங்கள் அப்பா அம்மாவை கொன்னுச்சு, நிறைய பயங்கரமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு அவரு ஒவ்வொன்றாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அவர் சொல்லதெல்லாம் கேட்டு அதை வச்சு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புக்கு ரொம்ப அளவில் மக்கள் மத்தியில் நிறைய சேல்ஸ் ஆகுது, தேடி பிடிச்சி வாங்குறாங்க. இதுக்கப்புறம் அதை ஒரு படமாக எடுக்கிறாங்க. அந்த படமும் ரொம்ப ஹிட் ஆகுது. அந்த கதையை வச்சே கிட்டத்தட்ட ஹாலிவுட்டில் 18 படங்களும் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் லக்ஸ் அந்த பேய் விரட்டுறதுக்கு நிறைய சர்ச் ஃபாதர் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க கூட ஒரு ஃபோட்டோகிராஃபர் குழுவும் வந்திருக்காங்க. அவங்க ஒரு 2வது மாடியில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோவை அவர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு அங்கே யாரோ ஒரு பையன் நிற்கணும் அப்படின்னு. அந்த பையன் மேலே சந்தேகம் வந்து, நம்ம போகும்போது வீட்டில் சின்ன பசங்க யாருமே இல்லையே அப்படின்னு அந்த பையன் மேலே சந்தேகம் வந்து அந்த ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் விட்டுறாரு. அப்படி இன்டர்நெட்டில் விட்டும்போது அந்த ஃபோட்டோ ரொம்ப வைரல் ஆகுது, நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிஃபோவோட மகன் டேனியல் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்தது 1976. ஆனால் அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் விட்டது 1979. இந்த பையன் இறந்தது 1975. அந்த பையன் இறந்து கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் அந்த சம்திங்கில் தான் அந்த ஃபோட்டோவே எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த பையன் எட்டி பார்க்குற மாதிரியும் அந்த பையனோட கண்ணு சிவப்பாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இதனால தான் இந்த ஃபோட்டோ வந்து அவ்வளோ வைரல் ஆகி நிறைய பேர் பேசவும் செஞ்சுருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த வீடு 5 பேர்கிட்ட கைமாறி இப்போ யாருக்கிட்டேயுமே இல்லாமல் தனியாக கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. அந்த வீட்டு பக்கத்தில் யாருமே போகிறதில்ல. அப்படி போகிறவங்க எதையோ ஒன்று பார்க்குறதையோ சத்தத்தை கேட்குறதையும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதால அந்த வீட்டு பக்கம் எந்த ஒரு ஆளுமே போகிறதில்ல. கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏஜே மிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.